ஓகே, 10th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6வது லெசனாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 10th அந்த புக்கில் 10ஆம் வகுப்பு புத்தகமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் மொத்தம் 6 லெசன் இருக்கும். இந்த 6 லெசனை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு 4 லெசன் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டு கிடையாது, அதனால் அதை படிக்க வேண்டாம். புரியுதா? அதுக்கு அடுத்ததுலேருந்து படித்தாலே போதுமானது தான். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கிளர்ச்சிகள் நடந்துச்சு அவங்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி, அவங்கள வந்து எதிர்த்து யாரெல்லாம் போர் புரிஞ்சாங்கிறது ஒரு அறிமுகத்தில் சிம்பிளாக ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பிரெஞ்சு படைகளையும் அதோட தொலைமை கொண்ட இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து தன்னோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைச்சிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரெஞ்சுக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டி பிரச்சனை நடக்குது. அது மூலமாக தான் வந்து கர்நாட்டிக் வார்ஸ் நடக்கும், மைசூர் வார் நடக்கும், இதெல்லாமே நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் தமிழ்நாட்டிலையும் அந்த பீரியடில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முன்னாடி பின்னாடி எல்லாமே பல வகையான பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம வந்து தமிழ்நாட்டில் சில மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்களால் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற ஒரு பாளையத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவர் தான் வந்து பூலித்தேவர் அப்படிங்கிறவர். இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வரார். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு முன் வந்தது இவர் தான் ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவர். அவங்களுக்கு அப்புறம் கட்டபொம்மன் வராரு. கட்டபொம்மனுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வராங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியாரோட கூட இருந்தவங்க மருது சகோதரர்கள், இவங்களுக்கு அப்புறம் தீரன் சின்னமலை, இந்த மாதிரி லைன் பை லைனாக வராங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வேலூர் புரட்சின்னு ஒன்று 1806 நடக்குது. இதை வந்து ஆர்டராக நம்ம வந்து டீட்டெயிலாக யார் என்ன பண்ணாங்கங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அது என்ன பாளையக்காரர்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் அப்படிங்கிற சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நாயக்கர்கள்னு ஒரு சிஸ்டம் பார்க்கணும். ஏன்னா இந்த நாயக்கர்கள் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து விஜயநகர பேரரசில் இருந்தவங்க தான் உருவாக்குனாங்க. நம்ம ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருப்பேன், கிருஷ்ணதேவராயர் தான் வந்து நாயக் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு. அந்த நாயக்கர்கள் மூலமாக தான் பாளையக்காரர்கள்னு ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய இராணுவ அதிகாரிகளாக சின்ன சின்ன நபர்களை வந்து பாளையக்காரர்களாக நியமித்தாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி மதுரை நிறைய பாளையங்கள் இருந்துச்சு, 200க்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாக. அதில் மதுரையில் மட்டும் 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, மதுரையில் மட்டும் 72 பாளையக்காரர்களை பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக, சவுத் இந்தியா ஃபுல்லாக 200க்கும் மேலே பாளையக்காரர்கள் இருந்தாங்க. பட் மதுரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. அதுதான் வந்து ரொம்ப அதிகமான விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்கு ஹிஸ்ட்ரியில். பட் மற்றவங்கெல்லாம் யாரும் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் கிடையாது. ஸோ பாளையக்காரர் அப்படின்னா இவங்களை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போலிகார்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக தெரியணும். பாளையக்காரர்கள் அப்படின்னா போலிகார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது எதுக்காக அப்படின்னா, நாயக்கர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இராணுவ சேவை புரியுறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய தலைமை இராணுவத்தில் வந்து தளபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு சின்ன சின்ன பகுதியை கண்ட்ரோல் பண்ணுற தளபதிகள், அந்த மாதிரி 72 பாளையங்களாக மதுரையை பிரித்து ஒவ்வொன்றுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தளபதியை வந்து போட்டு விட்டாங்க. புரியுதா? அவங்க தான் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரனுடைய ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? வாரங்கள்ங்கிறது தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து காக்கத்திய வம்சம் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். வாராங்கல், பிரதாபருத்ரன், காக்கத்திய அரசு, இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். இவங்க பீரியடில் பாளையக்காரர் சிஸ்டம்ங்கிறது கொண்டு வந்தாங்க. அப்போது மதுரை நாயக்கர், அதாவது மதுரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மதுரையில் தான் 72 பாளையங்கள் இருந்துச்சு. அதில் மதுரை நாயக்கராக 1529வது வருஷத்தில் விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார்.
ஓகேவா. 1529 விஸ்வநாத நாயக்கருங்கிறவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அவருடைய அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து தமிழகத்தில் பாளையக்காரர் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புரியுதா? மொத்தம் 72 பாளையங்கள் வந்து மதுரையில் இருந்துச்சு. அதை அறிமுகப்படுத்தினது யாரோட பீரியடில்? வாரங்கலை சேர்ந்த பிரதாபருத்தனோட ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் வந்து இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அப்போது மதுரையுடைய நாயக்கராக பதவி ஏற்றுக்கிட்டவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் 1529. அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியோட 72 பாளையங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பேராகிராஃப் அவ்வளோதான். அதுக்கடுத்து பாளையக்காரர்களால் வரி வசூலிக்கிறதுலையும் நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறது. புரியுதா? இவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வரி வசூலிக்கணும். 2வது நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும். அதாவது எல்லா நிலத்துக்கும் இவங்க தான் ஓனர்ஸு. அதில் வேலை செய்கிறவங்க இவங்க ஊரில் இருக்கிற மக்கள். புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் கேஸ் நடக்கிறதெல்லாம் விசாரிக்கணும். யாரையாவது ஃபேமிலி இஷ்யூ இது மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் விசாரிக்கணும். ப்ளஸ் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஓனாக எடுத்து பண்ணாங்க. எல்லா விஷயத்துலையும் இவங்க தான் ஹெட்டு, பாளையக்காரர் தான் ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பகுதி அவங்களுக்குன்னு ஒரு பாளையம் உருவாக்கியிருப்பாங்களா, அது அவங்களோட நாடு மாதிரி. அப்போ அதை காவல் காக்கிற கடமை வந்து அவங்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து படிக்காவல் அப்படின்னும் அரசு காவல் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு நேம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பாளையக்காரர்கள் வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. அதாவது இப்போது விஸ்வநாத நாயக்கர் இருக்கார். இவர் வந்து அவரோட மதுரையில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ இவருக்கு செஞ்சி நாயக்கிட்டேருந்து ஒரு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பாளையக்காரர்கள் மூலமாகவும் போர் படைகளை வந்து கூப்பிடுவார். எல்லா போர் படைகளும் வந்து இந்த மதுரை நாயக்கருக்கு, ஏன்னா இவர் தலைமையில் தான் இவங்க எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை காப்பாற்றி விடுவாங்க. புரியுதா? அப்போது அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் பாளையக்காரர்கள் வந்து உதவி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி தான் பாளையக்காரர்களும் அந்த நாயக்கர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 72 பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிழக்கு மேற்குன்னு பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போது ஈஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸ்ட்டில் வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதுனாலும் எங்கே இருக்குது? ஈஸ்ட்டு, கிழக்கில் இருக்குது. கிழக்கு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோல்? இப்போ பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னா யார் வந்துடுவானா? கட்டபொம்மன் வந்துடுவார். அப்போ அந்த பகுதியெலாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் இருப்பாங்க. இவங்க வந்து கிழக்கு ஃபுல்லாக கட்டபொம்மன் தான் மெயின் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பாளையக்காரர் இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மேற்கு பகுதிகளில் பார்த்தோன்னா முக்கியமானது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இப்போ இதையும் கேட்கலாம். ஈஸ்ட்டில் இருந்த பாளையங்களில் வந்து பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், தலைவன்கோட்டை அப்படின்னு 4 ஆப்ஷன் வச்சுட்டா இதில் தப்பு வந்து தலைவன்கோட்டை அப்படிங்கிறது சூஸ் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். இப்போ இதில் எங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும், சாத்தூர் அப்படிங்கிறதும் இன்னொரு வார்த்தை இங்கே சேத்தூர்னு இருக்கும் பாருங்க, அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தூர் அப்படின்னா ஈஸ்ட்ல இருக்கு, சேத்தூர்னா வெஸ்ட்ல இருக்கு. புரியுதா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ சாக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டிருக்காங்க இல்லையா, அது எங்கே இருக்கு? ஈஸ்ட் சைடு இருக்கு. அதனால சாங்கிறது ஈஸ்ட்ல இருக்கு. சாக்கு முன்னாடி சாக்கு வெஸ்ட்ல வந்து இந்த இரட்டை கொம்பு போட்டிருக்காங்களா, அது வெஸ்ட்ல இருக்கு. அதனால அது வெஸ்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. புரியுதா? அதுக்கடுத்து பாளையக்காரர்களோட புரட்சி. அந்த பாளையக்காரர்களோட புரட்சி வந்து இப்போ ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போரிட்ட ஒரு பாளையக்காரர் யார் அப்படின்னா பூலித்தேவர். அவரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பாளையக்காரர்களோட புரட்சி அப்படிங்கிறது 1755 வருடத்தில் தொடங்கி 1801 வருஷம் வரைக்கும் நீடித்தது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாளையக்காரர்களை புரட்சி பண்ணவர் யாருன்னா பூலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக புரட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ அப்போது
இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1755 1767 வரைக்கும் அந்த புரட்சியை வந்து கண்டினியூவாக பண்ணியிருந்திருக்காரு. புரியுதுங்களா? அப்போது அவர் 1767 இறந்து போகிறாரு. அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. பல தடவை வின் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து. அது ஒவ்வொன்றுத்தையும் தான் நம்ம இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ பூலித்தேவருடைய ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபுஸ் கான் திருநெல்வேலிக்கு போகிறார். புரியுதா? இப்போது மாபுஸ் கான் அப்படிங்கிறவர் யாருன்னா ஆற்காடு நவாப். புரியுதா? ஆற்காடு நவாப்புடைய சகோதரராக இருந்தவர் தான் யாருன்னா இந்த மாபுஸ் கான் அப்படிங்கிறவர். ஆற்காடு நவாப்னா யாருன்னா இவர் அன்வாருதீன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவோம். அந்த அன்வாருதீனோட சகோதரராக இருக்கிறவர் தான் மாபுஸ் கான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அன்வாருதீன் எல்லாம் நம்ம வேறு இடத்துல பார்ப்போம், கர்நாடிக் வார்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அவர் இப்போ வேண்டாம். அவரோட சகோதரர் மாபுஸ் கான் வந்து என்ன பண்ணுறாரு, கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் மார்ச் 1755 வருஷம் திருநெல்வேலிக்கு படையை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகிற வழியில் மதுரை வந்து போகிற வழியில் எதுக்கு சும்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை வந்து அடித்து அங்கே இருக்கிற ரூலர்ஸ் எல்லாரையும் கொன்று அங்கேருந்து தேவையான பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பூலித்தேவன் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், யாருக்குமே அடங்கவே மாட்டான். அவனை போய் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அவனை காலி பண்ணிட்டு வந்துடலாம், அவனோட கொட்டத்தை அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஹெரான் தலைமையிலான படை பூலித்தேவரை நோக்கி திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்காங்க. நெற்கட்டும் செவல், திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஊரில் தான் பூலித்தேவருங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பகுதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ யார், மாபுஸ் கான் வந்து கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களோடது ஃபுல்லாக என்னது, மேற்கு பாளையம். புரியுதா? வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாளையம் தான் வந்து யாரோடதுன்னா பூலித்தேவருடையது. அப்போது இவர் வந்து பயங்கர செல்வாக்கில் இருந்தார். மேற்கு பாளையக்காரர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ எல்லாருமே இவருக்கு வந்து இவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவரை எப்படி பிரிட்டிஷ்காரங்களால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு விஷயமே. பீரங்கிகளோட தேவையும் இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ பீரங்கி, துணைக்கல பொருட்கள் இதெல்லாம் மைசூரில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி, ஹைதர் அலி கூட பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அதனால் என்ன பண்ண முடியலன்னா இவருக்கு தேவையான கர்னல் ஹெரானுக்கு தேவையான படைபலம் எதுவுமே கொடுக்க முடியல பிரிட்டிஷ்காரங்களால். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கர்னல் ஹெரான் வந்து தன்னோட திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டு மதுரைக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. திருநெல்வேலிக்கு போகிறாரு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த படையும் பெருசாக இல்லை. பூலித்தேவருக்கு நிறைய படைபலங்கள் சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால நம்மளால் அவரை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் மதுரைக்கு வந்துடுறாரு. வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவரை திரும்பவும் அழைச்சிக்கிட்டு இங்கிலாந்துலேயே கூப்பிட்டு போயிட்டு பணி நீக்கம் பண்ணிட்டாங்க நிரந்தரமாக. இனி வந்து நீ வந்து இந்த பதவிக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொத்தமாக பணியிடத்தில் வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களுடைய கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். அடுத்து என்ன அப்படின்னா நவாப் சந்தா சாஹிப், இவங்க இது என்ன அப்படின்னா கர்நாடிக் வார பார்த்தா இது உங்களுக்கு புரியும், பட் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. இந்த நவாப் அப்படிங்கிறவங்க சந்தா சாஹிப் இவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதரவாளர்கள் தான். பட் ஆனால் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லையே முக்கியமான ஒரு 3 பேர், மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக், இவங்க 3 பேரும் அவங்களுடைய மெயின் அதிகாரிகள். பட் இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ்காரங்களுடைய அதிகாரிகள். இவங்க 3 பேரும் வந்து மதுரையில் பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட டைரக்டான அதிகாரிகள் கிடையாது இவங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து நவாப்பை வந்து வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. நவாப் வந்து அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. அந்த நவாப்பு கீழே ஒர்க் பண்ணவங்க இவங்க 3 பேர். இவங்க 3 பேருக்கும் பர்சனலி யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பூலித்தேவரை ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நவாப் இருக்காங்கல்ல, இந்த நவாப்பும் ப்ளஸ் வந்து சந்தா சாஹிப்புங்கிறவர் தான் இப்போ ரூலிங்கில் இருக்கார் இந்த பீரியடில். முகமது அலிங்கிறவர் அதே ரூல் சந்தா சாஹிப்போட பிளேஸ்க்கு சண்டை போடணும்னு நினைக்கிறவர் தான் வந்து இன்னொருத்தர். அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு கூட சப்போர்ட்டில் இருந்தவர். இப்போது இவங்களுக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்கள் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. மேற்கு பாளையம்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பர்சனலி பூலித்தேவரை அவங்களுக்கு வந்து ஓகே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போது இவங்க அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களோட பூலித்தேவர் வந்து நெருக்கமான நட்புறவை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பூலித்தேவர் போட்டியிடணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துப்பாங்க.
பாளையக்காரர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இவருக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த சந்தா சாஹிப்புடைய முகவர்கள் 3 பேரோட கூட்டமைப்பு இருக்குது. அதனால் அவரால் ஈஸியாக அவங்கள பிரிட்டிஷ்காரங்களை தோக்கடிச்சிட முடியும் புலித்தேவரால். இப்போது சிவகிரி பாளையக்காரர்கள்லையே சிவகிரி பாளையக்காரர் தவிர மற்ற எல்லா பாளையக்காரர்களும் பூலித்தேவரை ஆதரிச்சாங்க. புரியுதா? சிவகிரி பாளையக்காரர் மட்டும் பூலித்தேவரை ஆதரிக்கல. ஏன் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க, அதாவது வரி கட்டிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர் பேச்சை கேட்டு அவங்களுக்கு கீழே அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால பூலித்தேவர் கூட அவங்க இணையலை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இதில் இணையலை. இவங்க வந்து ஏன் இணையலை அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட விரும்பவே இல்லை. அதனால இவங்க வந்து இணையலை. பிற்காலத்தில் இவங்க எட்டயபுரம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கீழே போயிட்டாங்க. பட் பாஞ்சாலங்குறிச்சி தான் மெயின் பிளேஸ். இது வந்து கிழக்கு பாளையத்தில் இருக்கிறது. பட் இவங்க 3மே இவர் கூட இணையிலன்னு தெரிஞ்சுக்கோங்க. பூலித்தேவர் கூட இணையில. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இவங்க 3 பேருமே பூலித்தேவர் கூட எந்த ஒரு கூட்டமைப்பிலும் இணையில, எந்த ஒரு சண்டைக்கும் இணையில அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரிட்டிஷ்காரங்க கூட அவங்க இணையில, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிவகிரி மட்டும் பிரிட்டிஷ்காரங்க கூட இணைஞ்சிருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவு இருந்திருக்கு. அதே டைமில் பூலித்தேவருக்கு மைசூரோட ஐதர் அலியோட ஆதரவும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹைதர் அலியால் சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ தான் வந்து மராத்தியர்கள் கூட வந்து போர் முடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் பிரெஞ்சுக்காரங்களோட ஆதரவு ஓரளவுக்கு இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் களக்காடு போர் அப்படின்னு ஒன்று நடக்குது. இப்போது இந்த மாபூஸ் கான் வந்து போயிருப்பார் இல்லையா, திரும்பி கர்னல் ஹெரான் தலைமையில் வந்த மாபூஸ் கான் வந்து கொஞ்ச நாள் மதுரையில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாபூஸ் கானை திரும்பி வந்து போகிறதுக்கு இவரை இந்த பூலித்தேவரை அடிக்கிறதுக்காக திரும்பி போகணும் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து இன்னும் ஒரு 1000 படை வேணும்னு கேட்கும்போது கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு 1000 சிப்பாய்களை அனுப்பி வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நவாப் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 600க்கும் மேற்பட்ட வீரர்களை வந்து மாபூஸ் கானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருந்து குதிரைப்படை, காலாட்படை ஆதரவும் இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மாபூஸ் கான் வந்து களக்காடுங்கிற பகுதிக்கு போகிறார். திருநெல்வேலியில் இந்த நெற்கட்டும் செவலுக்கு பக்கத்தில் களக்காடுங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறார். ஆனால் இவர் போகிறதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர், கேரளாவில் இருக்கிற திருவிதாங்கூருடைய மன்னர் வந்து பூலித்தேவருக்கு ஒரு 2000 வீரர்களை வந்து கொடுத்துட்டாரு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர்கிட்ட அவரை விட அதிகமான போர் வீரர்கள் இருக்காங்க. ஸோ களக்காட்டில் நடந்த போரில் மாபூஸ் கானோட படையை வந்து பூலித்தேவர் ரொம்ப மோசமாக தோக்கடிச்சார். அப்போது களக்காடு போர் அப்படிங்கிறது பூலித்தேவர் வின் பண்ண ஒரு போர். என்ன பண்ணாலும் பூலித்தேவரை ஒன்றுமே பண்ண முடியல பிரிட்டிஷ்காரங்களால். இப்போ இந்த போர் எப்போன்னு கேட்கலாம். களக்காடு போர் வந்து அதுவும் 1755 வருஷம் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து யூசுஃப் கான் ஒருத்தர் வராரு. இவர் பேர் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்லலாம், மருதநாயகம்னு சொல்லலாம். 3 வகையான பேர் இவருக்கு. பாருங்கள், கான் சாஹிப்பு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாற்றுறதுக்கு முன்னாடி மருதநாயகம்னு இவரோட பேர். அதுக்கப்புறம் கான் சாஹிப்புன்னு மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் யூசுஃப் கான். 3 பேருமே ஒருத்தரை குடிக்கக்கூடிய ஒரே பேர் தான். இப்போ இந்த பூலித்தேவரோட தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்புங்கிறது திருநெல்வேலியில் வந்து ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் அப்படின்னா இவனை வளர விட்டோன்னா நம்மள மேலே பயம் போயிடும் எல்லாருக்கும். அதனால் இவனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பாளையத்தை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம தாக்கியே ஆகணும், இல்லைன்னா நம்மளோட மவுஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்போது அந்த டைமில் திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவு வந்து இவருக்கு இருக்குது எப்பயுமே. முன்னாடி 1755 களக்காடு போரில் இருந்தே 1756 to 1763 வரைக்குமே திருவிதாங்கூருடைய மன்னர் வந்து இவருக்கு ஆதரவு அளிச்சுட்டு தான் இருக்கார் பூலித்தேவருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூசுஃப் கான் இருக்கார் இல்லையா, இவரை கம்பெனிக்காரங்க அனுப்பி வைக்கிறாங்க. திருச்சியிலேருந்து பீரங்கிகளும் வெடிப்பொருட்களும் பூலித்தேவர் வந்து சேருது. யாருக்கு? இந்த மருதநாயகம்க்கு. அவருக்கு வந்து சேர்ற வரைக்கும் பூலித்தேவரை இவர் வந்து தாக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ தாக்கணும்னு நமக்கு தான் அடி பலமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிடைச்சதுக்கப்புறம் யூசுஃப் கான் வந்து 1760 இவரை வந்து
அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுறதுக்காக ஒரு தாக்குதல் நடத்துகிறார். 2 மாதம் இந்த தாக்குதல் நடக்குது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1761 வருஷம் மே 16 பூலித்தேவருடைய 3 கோட்டைகள் வந்து அவர் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டையும் யூசுஃப் கான் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். 1761 மே 16 இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவர் வின் பண்ணிடுறாரு யூசுஃப் கான். இதுக்கு முன்னாடி வந்து கர்னல் ஹெரான் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, மாபூஸ் கானால எதுவுமே பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்த இந்த யூசுஃப் கான் அப்படிங்கிறவர் ஈஸியாக வந்து நெற்கட்டும் செவலை தாக்கி அவரோட 3 முக்கிய கோட்டைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதே பீரியடில் பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கிட்ட வந்து கைப்பற்றி இருந்தாங்க. கரெக்டாக அப்போது பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் பூலித்தேவர். அதனால் ஆல்ரெடி பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரங்க கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. அதனால அவங்களாலேயும் இவங்களுக்கு வந்து உதவியே செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, பூலித்தேவருக்கு கூட இருந்த பாளையக்காரர்களே சப்போர்ட் பண்ண எல்லாரும் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்ம உயிர் போயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு பிரிட்டிஷ்காரங்க கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. புரியுதா? யார் யார்? திருவிதாங்கூர், அவர் தான் மெயின். அவர் போய் பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துட்டார். அடுத்து சேத்தூர், ஊத்துமலை, இவங்க எல்லாரும் போயிட்டு சொரண்டை, இது எல்லா பகுதியில் இருக்கவங்களும் போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர்கள் கூட யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டார் இந்த யூசுஃப் கான். அதனால் யூசுஃப் கானை என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி 1764 வருஷத்தில் தூக்கில் போட்டுறாங்க. இந்த யூசுஃப் கான் அப்படிங்கிறவரை தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கடுத்து பூலித்தேவர் வந்து எப்படி அவரோட வீழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கான் சாஹிப், இப்போ கான் சாஹிப்னு சொல்லக்கூடிய யூசுஃப் கானை வந்து நம்பிக்கை துரோகின்னு சுமத்தி அவரை வந்து தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுற்றி திரிஞ்சு பூலித்தேவர் வந்து 1764 வருஷம் நெற்கட்டும் செவலை திரும்பவும் கைப்பற்றுறாரு. பட் அப்படி கைப்பற்றினாலும் அதுக்கப்புறம் கேப்டன் கேம்பல் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவரை தோற்கடிச்சு 1760 தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 1767 இவரும் வந்து இறந்து போயிடுறாரு பூலித்தேவரும். அவ்வளோதான். அப்போ கடைசியாக இவரை தோற்கடிச்சது யாருன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் தான். இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒண்டி வீரன், இவருக்கு சமீபத்தில் சிலை கூட வச்சார் ஸ்டாலின். ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பூலித்தேவரோட படைப்பிரிவில் இருந்த ஒரு மிக முக்கிய தளபதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவருக்காக போர் புரிஞ்சு கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போரில் இவரோட கை வந்து இந்த ஒண்டி வீரனோட கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒண்டி வீரன் வந்து எதிரியோட கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை வெட்டியதுக்காக தனக்கு கிடைத்த பரிசு தான் இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வந்து சந்தோஷப்பட்டிருப்பாருங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஒரு பர்சனை கொடுத்துருக்காங்க. ஸோ பிறந்த வருஷத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்படியே பார்த்துக்கலாம். பட் இவருக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா கட்டபொம்மனை தான் பார்க்கணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வேலுநாச்சியாரை பார்க்கலாம். வேலுநாச்சியார் வந்து 1730 வருஷம் பிறந்து 1796 வருஷம் இறந்து போயிருப்பாங்க. வேலுநாச்சியார் யார் அப்படின்னா ராமநாதபுரத்துடைய அரசரான செல்லமுத்து சேதுபதின்னு சொல்லக்கூடிய சேதுபதியோட ஒரே ஒரு பெண் வாரிசாக பிறந்திருக்காங்க 1730 வருஷத்தில். புரியுதா? ராமநாதபுரத்துடைய அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு வாரிசு தான், அதுவும் பெண். அந்த பெண் தான் யாருன்னா வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆண் வாரிசு இல்லாதனால இவங்க வந்து ஆண் மாதிரியே வளரி, சிலம்பம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. தற்காப்பு கலை, போர்க்கருவி கையாளக்கூடிய பயிற்சி, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், உருது தெரியும், இது எல்லா லாங்குவேஜும் தெரியும். ப்ளஸ் வந்து குதிரை ஏற்றம் தெரியும், வில்வித்தை, இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக ஆண்களுக்கு ஈக்குவலாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தன்னோட 16 வயசில் வேலுநாச்சியாரை வந்து சிவகங்கையோட மன்னராக இருக்கிற முத்துவடுகநாதருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வெள்ளச்சி நாச்சியாருங்கிற ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு வந்து பிறக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1772 வருஷம் ஜூன் மாதம், அது இங்கே கொடுக்கல, ஜூன் மாதம் வந்து ஆற்காடு நவாப்பாக இருந்த பேன் ஜோர் அப்படிங்கிறவர், லெப்டினன்ட் கர்னல் பேன் ஜோர், இந்த ஜோருங்கிறவர் ஒரு தாக்குதல் நடத்துகிறாரு சிவகங்கை மேலே. அந்த தாக்குதலில் போரிட்டு இறந்து போயிடுறார். காளையார் கோவில் அரண்மனையை வந்து தாக்குதல் நடத்துகிறாரு. அந்த சிவகங்கையில் காளையார் கோவில் போர்னு சொல்லுவாங்க. 1772 ஜூன் மாதம் நடந்தது. இந்த போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சிடறாரு முத்துவடுகநாதர். இந்த பீரியடில் இவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, யார்,
இந்த வேலு நாச்சியாரும் அவங்க மகளான வெள்ளச்சி நாச்சியார் இவங்க 2 பேரையும் இவரோட தளபதிகள் இருப்பாங்க 2 பேர். யாருன்னு தெரியுமா? இவரோட தளபதிகள் 2 பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன மருது பெரிய மருதுன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு ஹைதர் அலியோட பாதுகாப்பில் திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கருடைய கோட்டையான விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல பதுக்கி வச்சுட்டாங்க. மருது சகோதரர் 2 பேரும் சேர்ந்து அதில் அந்த இடத்துல வந்து 8 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காங்க. 8 வருஷம் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த கோபால நாயக்கரோட செல்வாக்குனாலையும் ஹைதர் அலியோட செல்வாக்குனாலையும் ஒரு பெரிய படையை உருவாக்கியிருக்காங்க. யாருக்காகனா பிரிட்டிஷ்காரங்களை அழிக்கிறதுக்காக. திருப்பி சிவகங்கையை தன்னோட கையில் வந்து எடுத்தாகணும், சிவகங்கை என்னோட கணவரோட ஊரை நான் வந்து ஆட்சி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 8 வருஷமாக வந்து முயற்சி பண்ணி இப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் தீட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிறாங்க. வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு இராணுவ தலைவர் தாண்டவராயர். இந்த தாண்டவராயர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் இறந்து போனார் இல்லையா, வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர், அவருடைய அமைச்சர் தான் யாருன்னா இந்த தாண்டவராயர் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த அம்மாக்கும் வேலுநாச்சியாருக்கும் அமைச்சராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தாண்டவராயர். அதாவது என்னென்னா, ஆங்கிலேயர்களை வந்து தோற்கடிக்கும் பொருட்டு எங்களுக்கு ஒரு 5000 குதிரைப்படைகளும் 5000 காலாட்படைகளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கடிதத்தில் விவரித்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு பெண் ஆட்சியாளர் இந்த அளவுக்கு கேட்குறாங்கங்கிறத சந்தோஷப்பட்ட அந்த ஆட்சி அவர் என்ன பண்ணார் ஹைதர் அலினா, மொத்தமாக இவர் கேட்ட மொத்த படையும் வந்து அடுத்து உடனே அனுப்பி வச்சார் வேலுநாச்சியாருக்காக. அடுத்து வந்து விருப்பாச்சியோட பாளையக்காரர் வந்து யாருன்னா கோபால நாயக்கர். இவரோட பாதுகாப்பில் தான் இத்தனை நாள் இருந்தாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து எந்தெந்த கூட்டமைப்புக்கு யார் தலைவருங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து மணப்பாறையோட லட்சுமி நாயக்கர். மணப்பாறையுடைய தலைவர் வந்து யாருன்னா, அதாவது மணப்பாறை பாளையத்துடைய பாளையக்காரர் லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டிக்கு வந்து பூஜை நாயக்கர். தேவதானம்னா கடவுளோட பேர், அதனால பூஜை பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மறக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழு அனுப்பி திப்பு சுல்தான் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். திப்பு சுல்தான் வந்து யாருன்னா ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தான். இவங்க வந்து கோபால நாயக்கரால் ஈர்க்கப்பட்ட இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் வந்து பின்னால் கட்டபொம்மனோட சகோதரர் ஊமைத்துறையோடு இணைஞ்சிட்டார். யாருன்னா திப்பு சுல்தானை சொல்கிறாங்க, அது அப்புறம் பார்ப்போம். இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் இருக்கு இல்லையா, எந்தெந்த பாளையத்தோட லீடர் யார் யார் அப்படிங்கிறது மட்டும். அதுக்கடுத்து ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத். அதே மாதிரி திண்டுக்கல் கோட்டையில் ஹைதர் அலியோட படைத்தலைவராக இருந்தவர் யாருன்னா சையத். அந்த ஒரு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து ஆணையிட்டுட்டார் யார், ஹைதர் அலி. அதாவது வேலுநாச்சியாருக்கு தேவையான எல்லா படை வீரர்களையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது உன்னோட வேலை, அவங்களோட வீரத்துக்காக நீ வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுடுறாரு. உடனடியாக இவரோட படைகள் எல்லாம் வந்து வேலுநாச்சியாரோட வீட்டு முன்னாடி நிற்கும், அது மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷாரோட ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகள் ஒற்றர்களை நியமிக்கிறாங்க. அடுத்து கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட இராணுவ உதவியோட சிவகங்கையை திரும்பவும் கைப்பற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் மருது பிரதர்ஸ் இவங்களோட உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டிக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருதுங்கிறவங்க இவரோட அமைச்சராகவும், பெரிய மருதுங்கிறவர் வந்து அவர் வந்து போர் வீரனாகவும் இவருக்கு வந்து யாருக்குன்னா இந்த அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கிற பெருமை இவருக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஃபஸ்ட்டு எதிர்த்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவங்க குயிலி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றின பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடையாள் யாருன்னு அப்போ தெரியணும் ஃபஸ்ட்டு. அதாவது குயிலி பற்றியும் வேலுநாச்சியார் பற்றியும் தகவல் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட அவள் யாரை பற்றியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடையாள் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்கள் படைப்பிரிவே உருவாக்கியிருப்பாங்க வேலுநாச்சியார். அந்த படைப்பிரிவுக்கு தலைவர் தான் யாருன்னா குயிலி அப்படிங்கிறவங்க, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குயிலிங்கிறவங்க
சாரி, இந்த உடையாளுங்கிறவங்க மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குயிலி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போது இவங்க வந்து 1780வது வருஷம் வந்து, அதாவது 1772 காளையார் கோவில் போர் நடக்கும். முத்தோடுகநாதர் இறந்து போயிடுவார் இல்லையா. அடுத்து 8 வருஷம் வந்து இவங்க வந்து திண்டுக்கல் கோட்டையில் பாதுகாப்பாக விருப்பாட்சியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த 8 வருஷம், 8வது வருஷம் தான் 1780வது வருஷம். இந்த வருஷம் தான் பிரிட்டிஷ்காரங்களோட கோட்டையை தாக்குறதுக்கு, அதாவது சிவகங்கையில் இருக்கிற கோட்டையை தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குயிலி வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. இப்போ விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டைக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுத கிடங்கு இருக்கிற இடத்துல குயிலி போயிட்டு தன் மேலே எண்ணெயை ஊற்றிட்டு, அதாவது மண்ணெண்ணெய் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்றத்தை ஊற்றிட்டு தன்னை வந்து நெருப்பில் கொளுத்திக்கிட்டு அவங்களோட ஆயுதத்தை மொத்தம் அழிச்சிடுறாங்க. இப்போ அழிச்சிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக உள்ளே போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையும் கொன்னுடுறாங்க. கொண்டுட்டு சிவகங்கையோட ஆட்சியை வந்து எடுத்துக்கிறாங்க. யாருன்னா வேலு நாச்சியார் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு 1780லேருந்து 1790 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இவங்களால முடியாத பட்சத்தில் மருது பிரதர்ஸ் ஆட்சி பண்ணுவாங்க. 96ல் இறந்தும் போயிடுவாங்க இவங்க. இதான் இவங்களோட ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வரார். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா 1790லேருந்து 99 வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட்டிருக்கார். இந்த விஷயத்த நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அவருக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இவர் வந்து 30 வயசில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட நிர்வாகிகளாக இருந்தவங்க ஜேம்ஸ் லண்டனுங்கிறவரும் கேலின் ஜாக்சன். கம்பெனியோட நிர்வாகிகள் அப்படின்னா கம்பெனியில் இந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஓகேங்களா. இவரோட பீரியடில் பிரிட்டிஷ் கம்பெனி, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ஜேம்ஸ் லண்டனும் கேலின் ஜாக்சன். இவங்க 2 பேரும், இவங்க 2 பேருக்கும் பிடிச்சவர் தான் வந்து கட்டபொம்மன். ஏன் அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து ஆட்சி அதிகாரத்தை மதிப்பார். பிரிட்டிஷ்காரங்க யாராக இருந்தாலும் மதிப்பார். இவர் பர்ஃபெக்டாக வரி கட்டுவார். ரொம்ப நல்லவர் இவர். எல்லாத்தையும் கரெக்டாக வழி நடத்திட்டு இருப்பார். பட் ஆனால் என்ன ஆயிருந்தா, 1792 வருஷம் ஒரு பிரச்சனை நடக்குது. புரியுதுங்களா. 1792 வருஷத்தில் கர்நாடிக் உடன்படிக்கை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை நடக்குது. கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒன்று நடக்குது. அப்போ அந்த உடன்படிக்கையினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்நாடக நவாப்பு கிட்ட இருந்த எல்லா விஷயமும், எல்லா அதிகாரங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கைக்கு போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக பாளையக்காரர்கள்கிட்ட வரி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சாதாரணமாக கிடையாது, மிரட்டி அவங்கள வந்து ஒரு மாதிரி மிரட்டுறதும், தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட வரி வசூலிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கட்டபொம்மனுக்கு பிடிக்கலை. அதனால இவர் வந்து இவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1781வது வருஷத்தில் நவாப் வந்து கம்பெனியார் கூட ஏற்படுத்திக்கணும் உடன்படிக்கைப்படி மைசூரோட திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிஞ்சிட்டு இருந்தப்போ கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மை நிர்வாகம் கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டுச்சு. வசூலிக்கப்பட்ட வரியில் 6ல் ஒரு பங்கு நவாப்புக்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் ஒதுக்கிட்டாங்க. இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதுதான் நான் சொன்னது. பாஞ்சாலங்குறிச்சி கிட்ட இருந்து வரி வசூலிக்கிற உரிமை கம்பெனி கிட்ட போயிடுச்சு. அனைத்து பாளையங்கள்ல இருந்து வரிகளை வசூலிக்கிறது கம்பெனி வந்து அது ஆட்சியாளர்களை நியமிக்கிறாங்க. வரி வசூலிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து கலெக்டர் தான் நியமிக்கிறாங்க. அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாங்க, பாளையக்கார எல்லாரையும் அவமானப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வரி வசூலிக்கிறதுக்கு படையை பயன்படுத்துகிறாங்க கலெக்டர். இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பெரிய பகையை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் தான் கட்டபொம்மனை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளினவர். ஸோ கட்டபொம்மன் கிட்டேருந்து நிலவரி வந்து 1798வது வருஷத்தின்படி 3310 பக்கோடாக்கள் வந்து பெண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஜாக்சன் கலெக்டருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறார். இராணுவத்தை அனுப்பி அவர்கிட்ட போயிட்டு வசூலிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. எதுவாக இருந்தாலும் நீ ராமநாதபுரத்துக்கு கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணிக்கோ, நீ வந்து என்ன பண்ணாத, இந்த மாதிரி போரெல்லாம் பண்ணாத, அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 என்ன இந்த ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஜாக்சன். 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து என்னை சந்திச்சிட்டேன்னா உனக்கு வந்து உன்னோட இதெல்லாம் என்னங்கிறத பார்த்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து ஜாக்சனை சந்திக்கிறதுக்காக போகிறார். ஏன்னா இந்த லெட்டரை வந்து அனுப்பின உடனே இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக போயிடுறாரு. யார், இந்த கலெக்டர். சரி, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் இவர் போகிறாரு. சரி, எங்கேயாவது போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மீட் பண்ணிடலாம், ஒரு இடத்துல எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே மீட் பண்ணிடலாம். அது இவர்
இவர் சொன்ன டேட் வரை வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே இவரை வந்து அவரை மீட் பண்ண சம்மதிக்கவே இல்லை. கடைசியாக திரும்பவும் அவர் சொன்ன ராமநாதபுரத்துக்கு போகிறாரு. அந்த அன்னைக்கு தான் வந்து மீட் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒத்துக்கிறாரு. அண்ட் 1798 வருஷம் செப்டம்பர் 19 தான் வந்து அனுமதி கொடுத்து கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் ஜாக்சன் சந்திக்கிறாரு. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாரு, 3 மணி நேரம் வந்து நிற்க வச்சே பேசுகிறாரு கட்டபொம்மனை. இப்போது ஒரு இவ்வளோ பெரிய பாளையக்காரரை வந்து நிற்க வச்சு பேசுகிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயல். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பார்த்துருக்காங்க. இவர் வந்து 3310 பக்கோடாலாம் கிடையாது, வெறும் 1080 பக்கோடாவை என்ன முதல் செலுத்தாமல் இருக்காரு அப்படிங்கிறது கணக்குப்படி வெளியே தெரியுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை செலுத்த சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவரை கொல்றதுக்கு ஆளையும் ரெடி பண்ணியிருக்காரு ஜாக்சன், இவரை மிரட்டுறதுக்கு ப்ளஸ் ஏதோ பண்ணுறதுக்காக. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் கூட போயிருக்காரு. இவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து ஆபத்து ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளில ஓட ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது இவரோட தம்பி ஊமைத்துறை இருக்கார், சகோதரர். அவர் வந்து இவர் தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆட்களோடு கோட்டைக்குள்ள கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. இவர் தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால் இவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் மட்டும் மாட்டிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போது தப்பிச்சு போகும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக வந்தார் இல்லையா அவருடைய தம்பி ஊமைத்துறை. இந்த ஊமைத்துறையோட ஒரிஜினல் பேர் என்னென்னா குமாரசாமி. இது போன குரூப் 4 கொஷின், இது தெரிஞ்சுக்கோங்க. குமாரசாமிங்கிறது ஊமைத்துறையோட பேர் தான். இந்த லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. பிரிட்டிஷோட அதிகாரியாக இருக்கிற லெப்டினன்ட் கிளார்க் வந்து தெரியாமல் குத்தி கொன்னுடுறாங்க. தெரியாமல் தெரிஞ்சுதான் அந்த சண்டையில் வந்து குத்தி கொன்னுடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்படுறாரு. பட் ஆனால் இவங்கெல்லாம் யார், கட்டபொம்மனும் தப்பிச்சிட்டாரு, ப்ளஸ் இந்த சண்டை போட்ட ஊமைத்துறை எல்லாருமே மாயமாக மறைஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டார், அமைச்சர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. இப்போது ரிட்டன் திரும்பி போனார் இல்லையா ராமநாதபுரத்துலேருந்து தன்னோட பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி போயிட்டார் கட்டபொம்மன். அங்கே போயிட்டு பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சிக்குழு இருக்காங்க இல்லையா, மദ്രാஸ் ஆட்சிக்குழு, அவங்க கிட்ட வந்து ஆஜராயிடுறாரு. இந்த மாதிரி நான் வந்து எந்த அளவுக்கு அவமானப்பட்டேன் ஜாக்சன் முன்னாடி அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மദ്രാஸ் ஆட்சிக்குழுக்கு. அதாவது ஒரு லெட்டர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அந்த குழு வந்து இவரை விசாரிக்கிறாங்க. அந்த குழுவில் இருந்தவங்க யாருன்னா வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓரமு, அதுக்கடுத்து ஜான் காசா மேஜர். வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், அதுக்கடுத்து ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேரும் இவரை வந்து விசாரிக்கிறாங்க. தான் வந்து நேரில் ஆஜராகுங்க அப்படின்னு கட்டபொம்மனை கூப்பிட்டு இவங்க 3 பேரும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் யார், அந்த கலெக்டர் பண்ண தப்பு, ஜாக்சன் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிறையில் இருந்து சிவசுப்பிரமணியனாரை விடுவிக்க சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க விடுவிக்க சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சனை பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. பதவியிலேருந்து நீக்கினது மட்டும் இல்லாமல் புதுசாக அந்த இடத்துக்கு புது கலெக்டரை ஒருத்தவங்கள போடுறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா லுஷிங்டன் அப்படின்னு ஒருத்தரை போடுவாங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள், எஸ்ஆர் லுஷிங்டன் அப்படிங்கிற ஒரு புதிய கலெக்டரை வந்து அந்த இடத்துல போடுவாங்க. அதுக்கடுத்து இவரை பணி நீக்கம் செய்தவர் யாருன்னா அந்த பீரியடில் கவர்னராக இருந்தவர் எட்வர்ட் கிளைவ், கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். இவர் தான் அந்த பீரியடில் வந்து கவர்னராக இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 1798 தான் ஆஜராகி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க டேட்டோட. அதுக்கடுத்து ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்து எஸ்ஆர் லுஷிங்டன் வந்து பதவியில் அமர்த்தப்படுறாரு. அடுத்து வந்து 3310 பக்கோடா கிடையாது, வெறும் 1080 பக்கோடா மட்டும்தான் இவர் வந்து செலுத்தாமல் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சீக்கிரம் செலுத்துங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவரை விட்டுட்டாங்க. பட் இந்த இடத்துல தான் என்னதான் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் ஆட்சியாளராக வர்றவனுங்க சரியில்லை, அதனால நம்ம இப்படியே இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனைங்கிறத உணர்ந்த இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு எதிராக நம்ம போர் புரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாளையக்காரர்கள், மற்ற பாளையக்காரர்கள் கூட கூட்டு சேர்ந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையில் இருந்த மருது சகோதரர் இருக்காங்களா, அவங்க ஆல்ரெடி பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ தான், அதாவது திண்டுக்கலோட கோபால நாயக்கர் கூடயும், ஆனைமலையோட எத்துல் நாயக்கர் கூடயும், சிவகங்கையோட மருது பாண்டியர்கள் கூடயும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு இவர். அப்போது அதோட தலைவராக மருது பாண்டியர்கள் தான் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த டைமில் தான் மருது பாண்டியர்கள் வந்து தலைவராக இருந்து ஒரு அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட். அது என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலை எத்துல் நாயக்கர், சிவகங்கை மருது பாண்டியர், அடுத்து வந்து கட்டபொம்மன், இவங்க எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர்கள் 2 பேருமே.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கூட்டமைப்பு வந்து கட்டபொம்மனுக்கு ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மருது சகோதரர்களை வந்து கட்டபொம்மன் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லுஷிங்டன் புதுசாக நியமிக்கப்பட்ட கலெக்டர் வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா நம்மளை ஏதாவது பண்ணுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்பயும் கூட இவங்க வந்து 2 பேரும் சந்திச்சிருவாங்க. அதை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர் தங்களோட இணைக்க முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா சிவகிரி பாளையக்காரங்க வந்து பிரிட்டிஷ்காரங்கள்கிட்ட கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இவங்கக்கிட்ட அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவங்கள நோக்கி படையெடுத்து போயிருப்பாருங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கம்பெனி தன்னோட படைகளை இதெல்லாம் பார்த்து கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, திருநெல்வேலிக்கு போயிட்டு பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டே ஆகணும் அப்படின்னு கம்பெனி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கடுத்து என்ன நடக்குது, பாஞ்சாலங்குறிச்சியில் முற்றுகை நடக்குது. எப்போது, மே மாதம் 1799 மதராஸில் இருந்து வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாரு, திருச்சியில் இருந்தும் தஞ்சாவூரில் இருந்தும் மதுரையில் இருந்தும் நிறுத்தியிருந்த படைகள் எல்லாத்தையும், திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கே இருந்த எல்லா படையும் திருநெல்வேலி நோக்கி செல்வதற்காக உத்தரவிடுறார் வெல்லஸ்லி பிரபு. இப்போது அந்த படைக்கு வந்து தலைமை வகித்தது யாருன்னா மேஜர் பேனர்மேன். அவர் தான் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. இப்போது இவங்க கூட வந்து திருவிதாங்கூர் படையும் இணைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பூலிதேவன் கூட இருந்த படை வந்து இப்போது பிரிட்டிஷ்காரங்க கூட இருக்குது. இது வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாரும். இப்போது கட்டபொம்மனை சரணடைய சொல்லிட்டு 1799 இப்போ வந்து ரீச் ஆகிட்டாங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. யார், இந்த பேனர்மேனோட படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி ரீச் ஆகிடுச்சு. இவரோட கோட்டை கிட்ட ரீச் ஆகிட்டு 1799 செப்டம்பர் 1 இவருக்கு ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க, கடைசி நிபந்தனை, நீ வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டபொம்மன் என்ன சொல்லிட்டாரு, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி கோட்டைக்குள்ளேயே இருக்காரு. ஆனால் இவர் வெளியவே வரலை. அதனால் என்ன பண்ணுறாரு, செப்டம்பர் 5 தன்னோட முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு வந்து நிறுத்துறாரு பேனர்மேன். நிறுத்தின உடனே என்ன பண்ணுறாரு, கோட்டையோட அனைத்து தொடர்புகளையும் துண்டிச்சுட்டு இவர் ஒரு கடைசியாக வந்து ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்புகிறாரு. சரணடைய சொல்லு, அவன் முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்புகிறாரு. இப்போ இந்த ராமலிங்கர் போய் கேட்கும்போது என்னால் சரணடைய முடியாதுன்னு கட்டபொம்மன் சொல்லிடுறாரு. ப்ளஸ் வந்து இவரோடது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்கு இல்லையா, இந்த கோட்டை வந்து சமவெளி பகுதியில் இருந்திருக்கு. அதனால் இது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது. ஈஸியாக யார் வேணாலும் போய் அதை வந்து அடித்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஈஸியாக வந்துட முடியும். அப்படி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டார் ராமலிங்கர். இங்கே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிட்டு அந்த நுணுக்கத்தை எல்லாம் வந்து பேனர்மேன் கிட்ட சொன்ன உடனே ஈஸியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களோட கோட்டையை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அழிச்சிட்டாரு பேனர்மேன் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லர்பட்டிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு போயிடாரு. இந்த இடத்துல வந்து கல்லர்பட்டிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு போயிடாரு கட்டபொம்மன். அந்த இடத்துல கட்டபொம்மன் வந்து அங்கேருந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அங்கேயும் வந்து இவர் தப்பிச்சிடுறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல திரும்பவும் சிவசுப்பிரமணியனார் வந்து மாட்டிக்கிறார். இவரோட அமைச்சராக இருக்கிற சிவசுப்பிரமணியம் மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் தப்பிச்சு போயிடாரு. கல்லர்பட்டியிலேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் போய் பதுங்கி இருக்கார். ஆனால் புதுக்கோட்டையில் களப்பூர் காடுங்கிற இடத்துல தப்பிச்சு இருப்பார். பட் அந்த இடத்துல இவரோட இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டபொம்மனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரன்னு ஒரு வெகுமதி வந்து நிர்ணயிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிவசுப்பிரமணியன் அவரை வந்து, அதாவது இவரோட அமைச்சர் யாருன்னா கட்டபொம்மனோட அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தை நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13, 1799 தூக்கில் போட்டுடுறாங்க. அதுக்கடுத்து அக்டோபர் 16 இவரை தூக்கில் போட்டுறாங்க. அக்டோபர் 16 வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டுறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கே தூக்கில் போட மாட்டாங்க. அக்டோபர் 16 மீதி இருக்கிற இவங்க கூட கூட்டமைப்பில் இருக்கிற பாளையக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த பாளையக்காரர்கள் எல்லாரும் முன்னாடி விசாரணைங்கிற பேரில் ஒரு கேலி கூத்து அரங்கேற்றம் பண்ணி இவரையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கயத்தார் அப்படிங்கிற இடத்துல 17 தூக்கில் போடுறாங்க. அக்டோபர் 17 தூக்கில் போடுறாங்க கட்டபொம்மனை. அக்டோபர் 17 கயத்தார், திருநெல்வேலிக்கு அருகில் கூட கயத்தார். எங்கெங்கே எந்த டேட்டில் தூக்கில் போட்டாங்க ரொம்ப முக்கியம். கட்டபொம்மனை தூக்கில் போட்டது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கயத்தாருங்கிற இடத்துல அக்டோபர் 17. சிவசுப்பிரமணியனை வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13. புரியுதா, செப்டம்பர் 13, அக்டோபர் 17 அந்த டேட் ரொம்ப முக்கியம். அதே வருஷம் தான், அடுத்தடுத்த மாதம்.
ஸோ இந்த அளவுக்கு வீர தீரம் மிக்கவர் தான் வந்து கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவரை பற்றின நிறைய பாடல்கள் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து மருது சகோதரர்கள், இவங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். யாருன்னா முத்துவடுகநாதருடைய வீர தீர சூரர்கள் இவங்க 2 பேருமே. அதனால் இந்த 2 பேருமே ரொம்ப முக்கியஸ்தர்கள். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் கூடயே இருந்து அவங்களோட இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க. இவங்களுக்கும் இப்போ சிலை கட்டினாங்க. ப்ளஸ் வந்து இவங்களுக்கு தனியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, அருங்காட்சியகமே உருவாக்கியிருக்காங்க இப்போ சமீபத்தில் சிவகங்கையில். அதுக்கடுத்து பெரிய மருதுங்கிறவர் வெள்ளை மருது, சின்ன மருதுங்கிறவர் தம்பி, அவரோட தம்பி 2 பேருமே தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் முத்துவடுகநாதரோட திறமையான படை தளபதிங்க. இவங்க காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காக இவங்க வந்து ரொம்ப பாடுபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து பிரிட்டிஷாரை வந்து கடைசி காலகட்டத்தில் எதிர்க்க ஆரம்பித்தாங்க 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மனோட இறப்புக்கு அப்புறம், கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் ஊமைத்துறை, அவரோட தம்பியான ஊமைத்துறை கூடயும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க இவங்க 2 பேரும். நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட படைகளுக்குமே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினவங்க இவங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து மருது சகோதரர்களுடைய வீழ்ச்சி, இவங்களோட கழகம் 1800-801 ரொம்ப முக்கியம். இந்த திருச்சி சுவர் அப்படின்னு பார்த்தோம்ல, திருச்சி பிரகடனம், அதுதான் இது. கட்டபொம்மனுடைய கழகம் 1799 ஒடுக்கப்பட்டுச்சு. கட்டபொம்மனை கொண்டுட்டாங்க இல்லையா, தூக்கில் போட்டாங்க. அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1800-801 திருப்பவும் ஒரு கழகம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. சிவகங்கையோட மருது பாண்டியர்கள், திண்டுக்கலோட கோபால நாயக்கர், மலபாரோட கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா, அடுத்து துண்டாஜி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வழிநடத்துகிறாங்க. இது வந்து திண்டுக்கலோட விருப்பாட்சியில் 1800 எல்லாரும் ஒன்றா சந்திச்சு கம்பெனிக்கு எதிராக ஒரு சண்டை போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஒரு எழுச்சி, ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா, இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, நம்ம 1801 இறங்கலாம், பிளான் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடியே கோயம்புத்தூரில் 1800 ஜூன் மாதத்துலேயே ராமநாதபுரத்துலேயும் மதுரையிலையும் சண்டையை தொடங்கிடுறாங்க. புரியுதா? அது வந்து திட்டமிடாத முறையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, மைசூர் கிருஷ்ணப்பா, மலபார் கேரளவர்மா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாரும் மேலேயும் போர் அறிவிச்சிடுறாங்க. இப்போ கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் பகுதிகள் எல்லாம் பாளையக்காரர்களை தூக்கில் போட்டாங்க. அடுத்து கட்டபொம்மனோட சகோதரர் அதுக்கடுத்து வந்து ஊமைத்துறையும் செவத்தையா இருப்பார். இவங்க 2 பேரையும் 1801 பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி கமுதிக்கு போய், பாளையங்கோட்டை சிறையில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கமுதியில் போயிட்டு தங்கியிருக்காங்க, ஒளிஞ்சி பதுங்கி இருந்திருக்காங்க. அவங்கள சின்ன மருது வந்து தன்னோட தலைமையகத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு, சிறுவயல். மருது சகோதரர்களுடைய தலைமையிடம் வந்து சிறுவயல், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போது இந்த டைமில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் போயிட்டு வந்து திரும்பவும் புதுப்பிக்கிறாங்க. கட்டபொம்மன் 1799 இருக்கும்போது அழிச்சிட்டாங்க இல்லையா, பேனர்மேன் போயிட்டு வந்து அழிச்சிருப்பார். அதனால திரும்பி போய் அதை வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் கேலின் மெக்காலே அப்படிங்கிறவர் திரும்பவும் போயிட்டு அந்த கோட்டையை வந்து அழிச்சிட்டு மருது சகோதரர்கள்கிட்ட வந்து சிவகங்கையில் அடைக்கலம் கேட்குறாங்க. ஆனால் தப்பியோடைய ஊமைத்துறை செவத்தையா ஒப்படைக்கும் மருது சகோதரர்கள் கிட்ட வந்து கேட்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க. இப்போ அதாவது அவங்க 2 பேரையும் இப்போ இந்த கோட்டையை வந்து அடிச்சிட்டாரு மெக்காலே போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் இவங்க தப்பிச்சு போய் இவங்க கிட்ட திருப்பி போயிடுறாங்க. யார்கிட்ட? மருது சகோதரர்கிட்ட போயிடுறாங்க. யார்? ஊமைத்துறையும் செவத்தையாவும். இப்போ வந்து கேட்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க, அவங்கள வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன மருது பெரிய மருது என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ் இவங்க 2 பேரும் சிவகங்கை மருது சகோதரர்கள் மேலேயே நாங்கள் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் மாதம் 1801. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க ஜூன் 1801. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரறிக்கை தான் வந்து பார்த்தோன்னா திருச்சியில் நவாப்போட கோட்டைக்கு முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சுவர்லையும் ஒட்டப்படுது. தமிழக பாளையக்காரர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருக்கணும்னு நினச்ச எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சின்ன மருது மட்டும் 20,000 ஆட்களை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கொண்டு வராரு. வங்காளம், சிலோன், மலேயா எல்லா இடங்கள்ல இருந்தும் பிரிட்டிஷ் படைகள் இவங்களை தாக்குறதுக்கு வராங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்களும் பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாளையக்காரர்களோட படைகளில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இவங்க எல்லாரையும் அழிக்கிறாங்க. அதுக்கடுத்து சிவகங்கையோட வீழ்ச்சி. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து மே 1801 தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் இருந்த கழகக்காரர்களை தாக்குறாங்க மே மாதம். அதுக்கடுத்து வந்து கழகக்காரங்க பிரான்மலை, காளையார் கோவிலையும் தஞ்சம் போகிறாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக லைன் பை லைனாக பார்க்கணும் தான்.
இந்த இது வந்து தோற்று போயிடுறாங்க இவங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அதனால வந்து சிவகங்கையும் இவங்களே எடுத்துக்கிறாங்க கடைசியாக. அதனால இவங்களோட ஆட்சி வந்து முடியுது. ராமநாதபுரத்தோட அருகாமே திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து தூக்கில் போட்டுறாங்க. அப்போ அக்டோபர் 24 1801 வருஷத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்களை தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1801 நவம்பர் மாதம் அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில் போடுறாங்க. நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் செவத்தையாவும் ஊமைத்துறையும் வந்து தூக்கில் போட்டுறாங்க. தலை துண்டிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல தூக்கில் போட்டிருப்பாங்கன்னுவாங்க, ஒரு இடத்துல துண்டிச்சிருப்பாங்க, தலையை வெட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விஷயம் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழகக்காரர்களில் 73 பேர் மலேயாவுக்கு வந்து நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழக வரலாற்றை தென்னிந்திய புரட்சின்னு எந்த போரை சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியணும். 1801 நடந்த மருது சகோதரர்களுடைய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளி உடன்படிக்கை தான், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான் வந்து தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து கேட்பாங்க. தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படும் புரட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா இதுன்னு எழுத தெரியணும். அடுத்து கர்நாடக உடன்படிக்கை. இது வந்து பார்த்திங்கன்னா 1801. இப்போ பாளையக்காரர்கள் எல்லாரையும் அடக்கிட்டாங்க. கடைசியாக மருது சகோதரர்கள் எல்லாரையும் அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1801 ஜூலை 31 கர்நாடிக் உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று ஏற்படுது. 1801 ஜூலை 31. இதன்படி பிரிட்டிஷ்காரங்க நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களோட கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கிறாங்க. பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட கோட்டை எல்லாத்தையும் இடிச்சிட்டு மொத்த படைகளையும் கலைச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அடுத்து தீரன் சின்னமலை அப்படின்னு ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தோன்னா 1756 1805 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1756 இவரோட ஒரிஜினல் பேர் வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிறது. தீர்த்தகிரி சின்னமலை தீர்த்தகிரி அவ்வளோதான். 1756 பிறந்திருக்காரு. ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவரும் நிறைய வில்வித்தை, குதிரையேற்றம், இந்த மாதிரி நிறைய போர் முறைகள்லாம் தெரிஞ்சவர். சின்ன சின்ன நிலப்பிரச்சனைகளுக்காக தீர்வு கொடுத்துட்டு இருந்தார் இவர். அந்த டைமில் மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இவங்களோட ஏரியா, ஈரோடு அந்த பகுதியெல்லாம். அப்போது திப்பு சுல்தானுடைய திவான், அவரோட அமைச்சராக இருந்தவர் முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரி வசூலிக்கிறதுக்காக வராரு. வரி வசூலிக்கிறதுக்காக இவர் ஊருக்கு வராரு. அப்போது அந்த வரி பணத்தோட மைசூருக்கு வாங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கும்போது தீர்த்தகிரி, அதாவது இவர் தீரன் சின்னமலை, அவரை வழிமறைச்சி வரி பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் சொல்லு, உன்னோட சுல்தான் கிட்ட போய் சொல்லு, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை தான் வரி பணத்தை பிடுங்கிக்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். அதனால் இவர் வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு வந்துச்சு. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் அப்படின்ற கண்டென்ட் வந்ததுனால தீரன் சின்னமலைங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 படையும் நொய்யல் ஆற்றங்கரையில் ஈரோட்டில் மோதிக்கிறாங்க. அதில் தீரன் சின்னமலை வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் இறந்து போயிடுறார். அவர் இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறாமல் அங்கேருந்தே வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த இடம் தான் ஓடாநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடாநிலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1802 நடந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரையும் இவர் சகோதரர்களையும் பிரிட்டிஷ்காரங்க பிற்காலத்தில் சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. 1805 ஜூலை 31 இவங்களை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. சங்ககிரி கோட்டை, சேலம் சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி நடக்குது கடைசியாக 1792. நான் சொன்னேன் இல்லையா, சேலம் திண்டுக்கல் இது ஒரு கர்நாடிக் உடன்படிக்கை 1792 ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போயிடும். இப்போ 1791 ஆங்கிலேய மைசூர் போர், 1798 தஞ்சாவூர் அரசர் பகுதி, இது எல்லாமே போயிடுச்சு. எல்லா பகுதியும் பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போயிடுச்சு. கட்டபொம்மனோட எதிர்ப்பு மூலமாக அவங்களையும் கொண்டுட்டாங்க, மருது சகோதரர் கொண்டுட்டாங்க, எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு மொத்த ரூலிங் விஷயமும் அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்போது 1801 வந்து இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடிக் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு. அதன்படி ஆற்காட்டு நவாப், வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லா மாவட்டத்தையும் நிர்வகிக்கும் அதிகாரமும் பிரிட்டிஷ்காரங்க கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்திய வீரர்களுக்கு வந்து நிறைய மனக்குறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1806 வேலூர் புரட்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
இவங்க பிரிட்டிஷ்காரங்களோட இராணுவத்தில் ஒர்க் பண்ணவங்க அதிகமான சிப்பாய்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, இந்துக்களாக இருந்தாங்க. இப்போது பிரிட்டிஷாரோடைய இராணுவத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அதிகமான சம்பளமும் இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப குறைவான சம்பளமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பதவி உயர்வு எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்கள ரொம்ப சிப்பாயாகவே கடைசி வரையும் வச்சுருந்துருக்காங்க இந்தியர்கள். அப்போது கோபத்தோடையே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய சிப்பாய்கள் எல்லாம் கோபத்தோடையே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட சமய நம்பிக்கைகளுக்கு வந்து மதிப்பே கொடுக்கல, அதெல்லாம் கோவப்படுத்தியிருக்கு இவங்களா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நில குத்தகை முறையும் வந்து தவறான முறையில் நடத்தியிருக்காங்க. 1805 பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ சிப்பாயோட குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பயும் கூட அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வேலூர் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட குடும்பத்தை எல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, கடத்தி வச்சுருப்பாங்க, அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் சில சிப்பாய்களும் அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு எதிராக ஒரு போர் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிரட்டாக் அப்படிங்கிறவர் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வரார். சீருடையில் ஒரு புதிய ஒரு விதிமுறையை கொண்டு வரார். அதுதான் முக்கிய பிரச்சனை. ஆக்சுவலி இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் எதுனா சீருடை தான். என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்திய வீரர் யாருமே சீருடையில் வந்து அவங்களோட ஜாதி அடையாளத்தையோ இல்லை காதில் கடுக்கன் போடுறதோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ளஸ் தாடி முழுசாக வந்து ஷேவ் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கணும் தாடியை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று புதிய தலைப்பாகை ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க, புதிய தலைப்பாகை. அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களை வந்து பாதிக்கிற மாதிரி செஞ்சதுனால இவங்கள வந்து என்ன சொல்கிறது, தீயில என்ன எரியில தீயில எண்ணெய் ஊற்றுன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. இன்னொன்று தலைப்பாகையில் இருக்கிறது விலங்கு தோல்னால் செய்யப்பட்ட ஒரு இலச்சினையாக, அதில் வந்து தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத கம்பெனிக்கிட்ட பல தடவை இந்தியர்கள் சொல்லியே அவங்க கேட்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து புரட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போ 1806 இதுக்கு பேர் வேலூர் புரட்சி. 1806 வருஷம் ஜூலை 10 புரட்சியை வந்து தொடங்குறாங்க. அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23வது படைப்பிரிவுகளுடைய இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கி சுட்டு ஒரு 2 பேரை கொன்று இந்த புரட்சியை வந்து தொடங்குறாங்க 1806 ஜூலை 10 யார் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கர்னல் பேங்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ்காரன் தான் ஃபஸ்ட்டு சாகுறான். அடுத்ததாக 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ், இவர் வந்து 1ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர் கர்னல் பேங்கோட். அடுத்து 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர் யாருன்னா கர்னல் மீகாரஸ். 2 பேருமே கொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து கோட்டைக்கு வெளியே போயிட்டு மேஜர் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு குதிரையில். அப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ உள்ள துப்பாக்கி சத்தம் கேட்குது அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது. உடனே போய் என்னன்னு விசாரிக்கலான்னு போகும்போது ஆம்ஸ்டாங்கையும் கொன்னுறாங்க சுட்டு. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவன் அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கான். வேலூர் கோட்டைக்கு வெளியே வந்து மேஜர் கூட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர் வந்து குதிரைப்படை தளபதி. இவர் வந்து கூட்ஸுங்கிறவர் உடனே அங்கேருந்து போயிட்டு கர்னல் ஜில்லஸ்பிங்கிறவருக்கு தகவல் கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜில்லஸ்பிங்கிறவன் கேப்டன் யங் தலைமையிலான குதிரை படைப்பிரிவை வந்து 9 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வேலூர் கோட்டையை அடைஞ்சிடுறாரு. புரியுதா? கேப்டன் யங் தலைமையிலான ஒரு படையை கூட்டிகிட்டு ஜில்லஸ்பி வந்து காலைல 9 மணிக்கு கோட்டைக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா திப்புவுடைய மூத்த மகனாக இருக்கிற பதே ஹைதரை வேலூர் கோட்டையில் வந்து அடுத்த மன்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. புலிக்கொடி, மைசூர் சுல்தானுடைய கொடி புலிக்கொடியை வந்து இனிமேல் சின்னமாக இருக்கும், இவர் தான் எங்கள் தலைவர்னு பதே ஹைதரையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாமல் ஜில்லஸ்பி வீரர்களோட புரட்சியை வந்து வன்மையாக ஒடுக்குறாரு. அதாவது கோட்டையில் இருக்கிற எல்லாரையும் கொன்று சாவடிக்கிறாரு. 800 வீரர்களுக்கு மேலே பிணமாக கடந்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே. அப்போ திருச்சிராப்பள்ளியிலையும் வேலூர்லேயும் 600 வீரர்கள் வந்து விசாரணை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புரட்சினால் ஏற்பட்ட பின் விளைவுலாம் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட 6 நபர்களை வந்து பீரங்கியால் கட்டி சுட்டிருக்காங்க. 5 பேரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க, 8 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அடக்கிறதுக்காக ஈடுபட்ட ஜில்லஸ்பி இருக்கார் இல்லையா, அந்த ஜில்லஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 1000 பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக கொடுத்துருக்காங்க இதை பண்ணதுக்காக.
அதாவது இலவசமாக கொடுத்துருக்காங்க. தலைமை தளபதி ஜான் கிரட்டாக் இவர் தான் அந்த தலைப்பாகை அறிமுகப்படுத்தினது. அதனால் இவரையும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய உதவி தளபதியாக இருந்த கர்னல் அக்னியோ இவரையும் வில்லியம் பெண்டிங் அந்த டைமில் ஆளுநராக இருந்தவர். இவங்க 3 பேரும் தான் புரட்சி காரணம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் பதவியிலேருந்து நீக்கிட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரட்சியோட மதிப்பீடு என்னது, அதாவது வெளியிலேருந்து எந்த ஒரு உதவியும் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கல நம்ம இந்தியர்களுக்கு. அதனால தான் வேலூர் புரட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சது. அதே மாதிரி 23வது படைப்பிரிவோட 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்கள் ஷேக் ஆடம், ஷேக் அமீது, அதுக்கடுத்து ஷேக் ஹுசேன் இவங்க 3 பேரும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார் ஜமேதார் ஷேக் காசிம் இவங்க எல்லாருமே சிறப்பாக செஞ்சு வந்து அதாவது ஷூட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறியும் எச்சரிக்கையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து வேலூர் கோட்டையோட முடிவடையில், வேலூர் கோட்டையில் மட்டும் இந்த புரட்சி நடக்கலை. பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கம், சங்கரி துர்கம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த புரட்சி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் வேணும்னா நான் சொல்கிறேன், வேணான்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யாருன்னா பூலித்தேவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களுடன் நெருங்கிய நட்பு ஏற்படுத்திக்கிட்டவரும் பூலித்தேவர் தான். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியனார்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாரு. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யாரு? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். அதுக்கடுத்து வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1806 ஜூலை 10ஆம் தேதி. அதுக்கடுத்து வேலூர் கோட்டையின் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா புதிய இராணுவ விதிமுறை சர் ஜான் கிரட்டாக் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானோட மகன்கள் எல்லாம் எங்கே, பதே ஹைதர் இவங்கெல்லாம் எங்கே வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வந்து கல்கத்தாக்கு அனுப்பப்பட்டாங்க. அவ்வளோதான். பாளையக்கார முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா காக்கத்தியரால் விஸ்வநாத நாயக்கருங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது கூட எழுதலாம். வேலு நாச்சியாரும் அவரோட மகளும் 8 ஆண்டுகளாக விருப்பாட்சியில் தங்கியிருந்தாங்க கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில். அதுக்கடுத்து கட்டபொம்மனை சரணடைய கோரக்கூடிய தகவலை தெரிவிக்க பேனர்மேன் டேஷ் என்பவர்னா ராமநாதனா அவரை வந்து அனுப்பியிருப்பார், அந்த பேர் வரும். அதுக்கடுத்து கட்டபொம்மன் டேஷுங்கிற இடத்துல தூக்கிலிடப்பட்டார்னா கயத்தாருங்கிற இடத்துல. மருது சகோதரர்களோட புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா பாளையக்காரர்களுடைய 2ஆம் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார்னா பதே ஹைதர். அவ்வளோதான். பிரேக் எடுத்துக்கோங்க. 7:10க்கு நம்ம வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். இந்த லெசன் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. 7:10க்குள்ளே வந்துடுங்க.